அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டோசில். அதாவது ரெக்டோசில்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து ரெக்டம் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு மோஷன் போற பாதை, அத வந்து நம்ம ரெக்டம்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதாவது நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி, ஃபோர்சப்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பைக்கும், ரெக்டம்க்கும் நடுவுல வந்து ரெக்டோவெஜினல் ஸ்பேஷியான்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இதில ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு, இல்ல இதில ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகும்போது, இந்த ரெக்டம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜனால வந்து ஒரு பல்ஜ் மாரி உள்ளார புஷ் ஆகும். இது வந்து அந்த வீக்னஸ்னால வருது. ஸோ ரெக்டோசீல்ன்னு சொல்லுவோம். ஸோ இது நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு டிராகிங் சென்சேஷன் மாரி இருக்கும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அதாவது ஒரு மோஷன் போறதுல வந்து ஒரு ரொம்பவே முக்கி போனா தான் போறா மாரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவல், பிளாடர் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஹெவினஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரெக்டோசில்ங்கிறது ஒரு பெல்விக் ஆர்கன் கொலாப்ஸ் அதாவது கர்ப்பப்பை அடியிறக்கத்துல இது ஒரு வெரைட்டி. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு 2 ரீசன்ஸ்னால அதாவது மாடிஃபயபிள் அண்ட் நான் மாடிஃபயபிள். மாடிஃபயபிள்னா என்னென்னனா, நம்மளுக்கு ஒரு ஒபிசிட்டி, பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்குது. அது மட்டும் இல்லாம க்ரானிக்கா இருமல் இருக்குது. இது இல்லாம நம்மளுக்கு வந்து ரெகுலராவே நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால நம்மளுக்கு ரெக்டோசில் வரலாம். மாடிஃபயபிள் வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிக் பேபி டெலிவரி ஆகுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரி ஆகுறது, ஃபோர்சப்ஸ் டெலிவரி ஆகுறது இது எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்தது நான் மாடிஃபயபிள்னா ஏஜிங்னால நம்மளுக்கு ஒரு வெஜைனல் மசில்ஸோ, ரெக்டல் மசில்ஸோ இல்லாட்டி நம்மளுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸோ நம்மளுக்கு வீக்கன் ஆகுறதுனால வரும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மசிலே ஜென்ரலா நம்மளுக்கு ரொம்ப வீக்னஸ் ஆகுறது, ஹார்மோன் டெஃபிஷியன்சினால, விட்டமின் டெஃபிஷியன்சினாலன்னு சொல்லி இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த ரெக்டோசில் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு யூசுவலி பெண்களுக்கு என்ன மாரியான சிம்ப்டம்ஸா தெரியும்னா, கர்ப்பப்பை ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு வந்துட்டு போறா மாரி இருக்கும். மோஷன் போற மாரி ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கையில தட்டுப்பட்டுட்டு போறா மாரி இருக்கும். ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இது ரெக்டோசிலா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போங்க. முதல்ல இதுக்கான தீர்வு என்னங்கிறத முதல்ல காணுங்க. ஸோ ரெக்டோசில் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு பயந்துக்காம, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனை ரெக்டோசில் தானா அப்படின்னு தெரியலனாலுமே, உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியுது. ஒரு கர்ப்பப்பை இறக்கம் மாரி, ஒரு மாஸ் மாரி உருண்டையா என்னமோ வந்து தட்டுப்படுதுனாலே, நீங்க டாக்டர்ட்ட போய் முதல்ல என்னங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெக்டோசில் பத்தி, இல்ல வெஜினல் லாக்ஸிட்டி, இல்லாட்டி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ, டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.